நான் வேணா ஒன்று பண்றேன். உன் சித்தப்பாவை கூட வர சொல்றேன். நீ நம்ம கார்லயே போயிட்டு வந்துரு. நீ வேற அவரெல்லாம் நம்பி போனா நான் ஒரு பக்கம் கேஸ் விஷயமா போனா இவர் பாட்டுக்கு வேற பக்கம் போய் குடிச்சு மட்டை ஆயிடுவாரு. ஆஹா, அவரை நம்பி என்னால போக முடியாதுப்பா. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். நீ கேப் புக் பண்றேன்னு சொல்றல, அப்போ உனக்கு அதுல எவ்வளவு அமௌண்ட் காட்டுச்சு? 8 hours பேக்கேஜ் புக் பண்ணிருந்தேன். 2000 சம்திங் வந்துச்சு. சரி, அந்த 2000 நீ எனக்கு கொடுத்துரு. உனக்கு ஓகேனா நானே உனக்கு டிரைவரா வரேன். எங்கெல்லாம் போகணுமோ அங்க கூட்டு போறேன். டைம் ஆச்சு சண்மதே. உனக்கு வேற லேட் ஆச்சுன்னு சொன்னியே, வரவா வேணாமா? சீக்கிரம் சொல்லு. சரி, ஓகே, நீயே பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, ஒருவேளை நம்ம போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் தருவேன். ஓகே தானே? வாங்கிக்கோ. ஓகே. முதலாளி மாப்பிள, ஆ, என்ன ரெண்டு பேரும் சேர்த்து எங்கேயோ கிளம்பி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, எங்கேயாவது போகணும்னா சொல்லுங்க, நம்ம வண்டியில மின்னல் வேகத்துல கொண்டு போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா ஸ்வேதா எங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க அவங்க கூட போயிட்டு வாங்க. நாங்க ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறோம். ஓ, நீங்க ரெண்டு பேரும் வெளியில முக்கியமான வேலையா போறீங்க. ரொம்ப சந்தோஷம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போமா. வரட்டுமா? பாய். ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தா பேரு விளங்க இங்க வாழணும். பாய். ஹாப்பியா போயிட்டு வாங்க மாமா. பாய். வரேன். என்னம்மா? என்ன அங்க நின்னு கை காமிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சண்மதியும் முதலாளி மாப்பிள்ளையும் இப்பதான் ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அதான் அவங்களுக்கு டாடா காமிச்சு வழி அனுப்பிட்டு இருந்தேன். வழக்கமா அண்ணன்காரன் நீங்க தானே டிரைவ் பண்ணுவீங்க. ஆமாமா. இன்னைக்கு போலையா? அது ஒண்ணு இல்லம்மா, நீங்களும் சம்மந்தி அம்மாவும் எங்கேயோ வெளியில போறீங்களாமா. அதான் உங்க கூட போக சொல்லிட்டு மாப்பிள்ளையும் சண்மதியும் தனியா போறாங்க. ஓ, அப்ப நீங்க தான் எங்க கூட வரீங்க. ரொம்ப நல்லதா போச்சு. சரி, அம்மா ரொம்ப நாளா கார்ல ஏசி கூலிங் கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க கிளம்புறதுக்குள்ள நீங்க அது மட்டும் கடைக்கு போய் சீக்கிரம் சரி பண்ணிட்டு வந்துடுறீங்களா? இந்தாங்க. ஆஹா, காலங்காத்தாலேயே கைக்கு காசு வருது. பேசாம நாமளே இதை சரி பண்ணிட்டு இந்த ரூபாய அமுக்கிடலாமா? சேச்சே, அப்படி பண்ணா ஸ்வேதா நம்மள ரொம்ப அல்பத்தனமா நினைப்பா. ஆமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்தாங்க புடிங்க. அம்மா, நீ முதல்ல அதை உள்ள வைமா. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாமா யாராவது மெக்கானிக் கிட்ட போவாங்க? அந்த ஏசிக்குள்ள நிறைய டஸ்ட் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேம்மா. அதனாலதான் கூலிங் வர மாட்டேங்குது. நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. நீங்க கிளம்பி வர்றதுக்குள்ள இதை நானே சரி பண்ணி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் எங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. அம்மா, காசெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல விடுமா. இதுக்கெல்லாம் மெக்கானிக் கிட்ட போய் காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு தானே நானே இந்த வேலையை செய்யறேன்னு ஒத்துக்கிறேன். இப்ப என்கிட்டயே இந்த காசை வச்சுக்கான என்ன அர்த்தம்? முதல்ல இந்த காசை நீ வச்சுக்கம்மா. இந்த பாரு, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ தேவையில்லாம எந்த விஷயத்துக்கும் காசு செலவழிக்க கூடாது. முதல்ல நீ போய் ரெடி ஆயி வாமா, நான் வண்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிம்மா. இந்த வீட்டுல நம்மள நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கு காலங்காத்தால இப்படி கைக்கு வந்த பணத்தை அநியாயமா விட வேண்டி இருக்கே. சரி, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா வசூல் பண்ணிக்கலாம். சரி, இப்ப போய் வேலையை பார்ப்போம். வந்துட்டாங்கப்பா. அண்ணா வாங்கண்ணே பாப்போம். வணக்கம் மேடம்.
இதுதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டா? ஆமா மேடம். நீங்களாம் கோவிந்தன் கூட தான் ஒர்க் பண்ணீங்களா? ஆமா மேடம். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அவர் ஃபேக்டரியில இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பினாரு? அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு? அண்ட் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுங்களா? சொல்றேன் மேடம். எப்பவும் போல அன்னைக்கு 5 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கோவிந்தே அவன் பைக்ல கிளம்பிட்டான். அப்பதான் எனக்கு இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது. இந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்ல யார் யார் இருந்தாங்க, அங்க என்ன நடந்துச்சு, சோ இதெல்லாம் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு கோவிந்தனோட வைஃப் தெரியும்ல? தெரியும் மேடம். அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? வாங்க, நான் காட்டுறேன். வாங்க மேடம், நான் காட்டுறேன். வாங்க சார், போலாம். வாங்க. வாஷம். வாங்க சார், இந்த வீடு தான். அக்கா, அக்கா. அண்ணே, வாங்கண்ணே. உங்ககிட்ட விசாரிக்கணுமா? நீங்க ஆமா, என்ன ஸ்ரீமதி, இந்த கேஸை பத்தி எல்லாரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. சில பேர் கொலைன்னு சொல்றாங்க, சில பேர் ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க. எது இதுல உண்மை? சார், கண்டிப்பா இது ஆக்சிடென்ட் கிடையாது சார். இது திட்டம் போட்டு பண்ண கொலை தான் சார். கோவிந்தனோட வைஃப் குழந்தைலாம் எங்க இருக்காங்க? இங்க பக்கத்துல தான் மேடம் இருக்காங்க, இந்த ஊர் தான். நீங்க அவங்கள பார்க்க கூட்டிட்டு போக முடியுமா? கண்டிப்பா மேடம், வாங்க போலாம். உள்ள வாங்க மேடம். ஜோதிமா, அம்மாடி ஜோதிமா. வரேன் அண்ணே. வாமா. வாங்கண்ணே. அண்ணா, இவங்க
நம்ம கோவிந்தனுடைய கேஸ் விஷயமா உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கங்க. ஆ உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்கம்மா. உட்காருங்க சார். குடிக்க நீங்க தண்ணி உட்காருங்க, விடுவாங்க. நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல இருக்கட்டும். ஆ, நாங்க உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்தோம். உங்க ஹஸ்பண்ட் இறந்த சம்பந்தமான கேஸ இப்ப நான் தான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். அது சம்பந்தமா உங்களுக்கு என்கிட்ட என்ன சொல்லணும்னு தோணுதோ நீங்க அதை சொல்லலாம். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ என்கிட்ட சொல்லுங்க. பயப்படாம சொல்லுங்க. என்ன மேடம் சொல்றது? நீங்க விசாரிச்ச வரைக்கும் அவர் எவ்வளவு நல்லவர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. அவருக்கு அந்த ஃபேக்டரி யூனியன் தான் எல்லாமே. குடும்பம் கூட அவருக்கு அப்புறம் தான். யூனியன் ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா போய் நிப்பாரு. அப்படிதான் இந்த வருஷம் தீபாவளிக்கு அங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? இந்த வருஷம் ஃபேக்டரியில பெரிய லாபம் இருந்தும் வருஷம் வருஷம் ஏத்தி கொடுக்க வேண்டிய போனஸ இந்த வருஷம் ஏத்தாம இருந்திருக்காங்க. என் புருஷன் தான் யூனியனோட தலைவருங்கிறதுனால அங்க வேலை பாக்குறவங்கள எல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த நிர்வாகத்துக்கு எதிரா அவர் போராடினாரு. அதுல ஆரம்பிச்சது பிரச்சனை. தொழிலாளிகளுக்கு ஆதரவான அந்த போராட்டத்தை கைவிட சொல்லி அவரை மிரட்டினாங்க, பயமுறுத்தினாங்க. அவ்வளோ ஏன் பணத்தை கொடுத்து அவரை சரி கட்டலான்னு கூட நினைச்சாங்க. ஆனா அவர் எதுக்காகவும் அந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்ல. அந்த அளவுக்கு அவர் கூட வேலை செய்யற ஒவ்வொரு தொழிலாளிங்க மேலயும் ரொம்ப அக்கறை வச்சிருந்தாரு. அவருக்கு போய் கடைசியில எப்படி ஒரு நிலைமை நினைக்கும் போதுதான் ஐயோ அழாதீங்க. நீங்க யாரும் உங்களை மிரட்டுறதா சொன்னீங்கல்ல, அது யாரு? வேற யார் சார்? எல்லாம் அந்த எம்எல்ஏயோட சம்சாரம் சார். அவங்க அப்பா காலத்துல எல்லாம் அந்த ஃபேக்டரி நல்லபடியா தான் நடந்துட்டு இருந்துச்சு. வருஷா வருஷம் சம்பளத்தை கூட்டி கொடுக்கறது, போனஸ் கொடுக்கறதுன்னு தொழிலாளிங்க மேல அவ்வளவு அக்கறையா இருந்தாங்க. ஆனா அவருக்கு அப்புறமா எப்ப அந்த அம்மா நிர்வாகத்தை கையில எடுத்துச்சோ அன்னையில இருந்து பிரச்சனை தான் சார். என் புருஷன் செத்தது கூட அந்த பொம்பளை தான் மேடம் காரணம். கண்டிப்பா அந்த பொம்பளை தான் பண்ணிருக்கணும். ஆனா உங்க வீட்டுக்காரரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போய் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு போலீஸ் கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்களே. அதெல்லாம் போய் மேடம், அதெல்லாம் போய். என் புருஷனுக்கு குடிப்பழக்கமே கிடையாது. என்ன சொல்றீங்க? அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட அவரு குடிச்சதா தான் எழுதிருக்கு. அது எல்லாமே அந்த எம்எல்ஏ சம்சாரத்தோட வேலை தான் மேடம். இந்த காலத்துல பணமும் அதிகாரமும் இருந்தாதான் என்ன வேணா பண்ணலாமே. அத பயன்படுத்தி தான் என் புருஷனை கொலை பண்ணி என் குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இது சம்பந்தமா நான் கேஸ் கொடுத்தப்ப அத வாபஸ் வாங்க சொல்லி எங்களை அவ்வளவு மிரட்டினாங்க, பயமுறுத்தினாங்க. எல்லாம் வேலு அண்ணன் கொடுத்த தைரியத்தால தான் என் புருஷனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நான் இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருக்கேன். இது அவர் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய நியாயம் இல்ல. அவர் ஆசைப்பட்ட மாதிரி அங்க வேலை செய்யற மொத்த தொழிலாளிகளுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயம். அம்மா இதான் உங்க பசங்களா? ஆமாங்க மேடம். இங்க வாங்க. போங்க. வா. என்ன கிளாஸ் படிக்கிற? நீ என்ன கிளாஸ் படிக்கிற? சொல்லு. 5th ஸ்டாண்டர்ட். உன் பேர் என்ன? மோனிகா. உன் பேர் ஆண்ட்ரியா. நல்லா படிக்கணும். அவரையே நம்பி இருந்த என்னையும் என் பிள்ளைங்களையும் இப்படி அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு மேடம். ஆனா என்ன ஆனாலும் சரி மேடம், அவரை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு நீங்க தான் மேடம் தண்டனை வாங்கி கொடுக்கணும்.
அப்பதான் எங்க மனசு ஆறும். கண்டிப்பா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் நாங்க இவ்வளவு போராடுறோம். கண்டிப்பா உங்க புருஷனுக்கான நியாயம் கிடைக்கும். நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார். சரி, அம்மா கிட்ட போங்க. போல மிஷன் நாங்க வரோங்க. வாங்க. வரோங்க. நாங்க சரிங்க, கிளம்புறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். Thank you. சரிங்க மேடம். அந்த அம்மா பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சுல்ல. அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எப்படிதான் தனியாடா அவங்கள அவங்க பார்த்துக்க போறாங்கன்னே தெரியல. சண்மதி, சண்மதி, ஆ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, கோவிந்தனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவரு ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல தான் இறந்திருக்காருன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க வைஃப் அவருக்கு குடி பழக்கமே இல்லைன்னு சொல்றாங்க. அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இதுல கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு இப்படி ஒரு டவுட் வந்துருச்சுன்றப்போ நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்ட வேண்டியதானே? அதுதான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன். நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போ. சரி, போலாம். என்னாச்சு? தெரியல, இரு போய் பார்க்கறேன். யோ, என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? என்னன்னு சீக்கிரம் பார்த்து சரி பண்ணலாம்ல? எனக்கு சின்ன சின்ன ஃபால்ட் தாங்க தெரியும். இது கொஞ்சம் பெரிய ஃபால்ட் போல இருக்குது. அதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. இருங்க, நான் மெக்கானிக் கால் பண்றேன். என்னாச்சு? லைன் போக மாட்டேங்குது. இன்னொரு அடி ட்ரை பண்றேன். தள்ள. இத ஏய், இந்தாம்மா சுற்ற போதே. நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். நான் தான் பாக்குறேன்னு சொன்னேன்ல. போய் துணி எடுத்துட்டு வா. போறேன். போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போ. என்ன பாக்குற? போ. வர ரொம்ப தாண்டி பண்ற. இரு ஒண்ணு.
இப்ப ஸ்டார்ட் பண்ணு. ஆ ஹா ஸ்டார்ட் ஆகல.